படைக்கிற தேவாவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தெய்வமே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, உம்முடைய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்தரே, நீ நல்லவர். ஹல்லேலூயா. சர்வ வல்லவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், சர்வ வல்லவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். க்ளோரி க்ளோரி க்ளோரி. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரமையா ஸ்தோத்திரமையா ஸ்தோத்திரமையா. தடைகளை உடைத்து போடுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் நிலைமைகளை தூரத்தில் இருந்து அறிகிறவரே உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆமே. நாங்கள் நடந்தாலும் படுத்திருந்தாலும் விழுந்திருந்தாலும் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம்பா 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 ஸ்தோத்திரம்பா. எங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தாவே, எங்களை பரிசுத்தப்படுத்துகிற தெய்வமே, எங்கள் பேரில் நினைவாக இருக்கிறவரே, ஆமே. எங்கள் சகாயரே, நாங்கள் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற சர்வலோக சக்கராதிபதியே, மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, எங்கள் மங்காத பிரகாசமே, ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 10,000ங்களில் சிறந்தவரே, 10,000ங்களில் சிறந்தவரே, ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரமையா. இரக்கமுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். இரக்கத்தின் ஐஸ்வர்யமே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவரே, எங்கள் மீது நிழலிடுகிற பரிசுத்த ஆவியானவரே, ஆமென். எங்களுக்கு பிரசன்னராயிருக்கிறவரே, எங்கள் பிரசன்னராயிருக்கிறவரே, நாங்கள் தேடும் போதெல்லாம் எங்களுக்கு சமீபமாய் எங்கள் அருகிலே நிற்கிற எங்கள் நல்ல ஆத்துமநேசரே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. உடைய தயவுகளுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே, உங்க கிருபைகளுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே, உங்க இரக்கங்களுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. காலைதோறும் புதிதாயிருக்கிற உடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. எங்கள் ஜீவனை காட்டிலும் மேலான உடைய கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓரி கலதரம ஷகலரனரா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ. நாம் அமர்வதும் நாம் எழுவதும், நாம் அமர்வதும் நாம் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ, நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே,
தீனம் காப்பவரே, கருவைவும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. கருவைவும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர். ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர். சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, ஹல்லேலூயா, ஆமென். என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். நடந்தாளோ படுத்தாளோ அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நான் நடந்தாளோ ஹல்லேலூயா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. அப்படி எல்லாரும் அந்த வார்த்தையை ஆண்டவரை பார்த்து, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். ஆமென். உமக்கு மறைவாக எங்கேயும் செல்ல முடியாது ஆண்டவரே. நீர் எங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். ஆமென். நாங்கள் நடந்தாலும் எழுந்திருந்தாலும் படுத்தாலும்
உங்க கரம் எங்க மேல இருக்கிறதுப்பா. நான் அமர்வதும் நான் அமர்வதும் நான் நிறுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றேன். நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றேன். ஓ ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, ஆமென். தினம் தினம் எங்கள் மேல ஆதரவாய் இருக்கிறவரே, ஒவ்வொரு நாளும் எங்களை காக்கிற தெய்வமே, ஆமென். ஒவ்வொரு நாளும் நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். எங்கள் உட்காருதலையும் எங்கள் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிகிறீர் ஆண்டவரே. நாங்கள் நடந்தாலும் படுத்திருந்தாலும் எங்களை சூழ்ந்திருக்கிறவரே, எங்கள் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். எங்கள் நாவில் சொல் பிறவாததற்கு முன்பதாகவே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா. நன்றி ராஜா. ரிவலதர ஷிகலரனரா ரிகபபபல ஷகலரா ரிகபரபலபோ சத்துராதரகசியாத்தனரா. ஆமென். ஓ ரிபபகலதர ஷிகலரனரா. பரிசுத்த ஆவியானவரே, thank you Lord, thank you Jesus, thank you Holy Spirit. கர்த்தருடைய ஆவியானவரே உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. ஆமென். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே, சர்வலோக சக்கராதிபதியே, வானவின் சிங்காசனம் பூமியின் பாதப்படி என்று சொன்னவரே, உங்க பாதப்படியில நாங்கள் இந்த கால வேளையில அமர்ந்திருக்கிறோம் அப்பா. அது அதிகால வேளையில உடைய பாதத்திலே வந்து காத்திருக்கிறோம். ஆமென். ஆமென். நீர் உமது கரங்களை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையின் திருப்தி ஆக்குகிறீர் ஆண்டவரே. ஆமென். உம்முடைய கரத்தையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். உம்முடைய கரத்தையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். சகல பிராணிகளின் வாஞ்சையும் திருப்தி ஆக்குகிற நல்ல தெய்வமே, ஆமே. நீர் உமது கையை திறக்க அவைகள் எல்லாம் வாங்கிக் கொள்ளும். நீர் உமது முகத்தை மறைத்தால் அவைகள் திகைத்து நிற்கும் ஆண்டவரே. இந்த கால வேளையில உம்முடைய கரம் எங்களுக்காக திறக்கப்பட்டிருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். உம்மிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படி, உங்க கிருபைகளை பெறும்படி, ஆமென், உம்முடைய ஆயுசு நாட்களுக்குள் நாங்கள் ஜீவிக்கும்படி உங்க கரத்துக்குள்ள வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. ஆமென். எங்கள் மீது நினைவா இருக்கிற தெய்வமே, எங்கள் மேல ஆதரவா இருக்கிற தெய்வமே, உம்மை அல்லாமல் நாங்கள் வேறு யாரிடத்தில் செல்வோம்? ஆமென். உம்மையன்று எங்களுக்கு வேறு விருப்பம் இல்லை ஆண்டவரே. உம்மையன்று எங்களுக்கு வேறு கதி இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும். ஆமென். நம்முடைய முகத்தின் ஒளி எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணுங்கப்பா. சொல்லுங்க எல்லாரும். ஆன்லைன்ல தூரத்தில் இருந்து இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், சபையிலே இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தருடைய முகத்தையே பார்த்து இந்த நாளில் அவர் தமது முகத்தின் ஒளியை நம் மீது பிரகாசிக்க பண்ணும்படியாக, அவர் தமது முகத்தின் ஒளியை நம் மீது பிரசன்னமாக்கும்படியாக எல்லாரும் ஒரு மனமாய் தேவனை நோக்கி ஜெபிக்க துவங்குவோம். காலைதோறும் புதிதாய் இருக்கிற கர்த்தருடைய புது கிருபைகள் இன்றைக்கு அளவில்லாமல் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. ஜீவனை பார்க்கிலும் மேலான கர்த்தருடைய கிருபைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பலமாய் வெளிப்படுகிறபடியா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. 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 அப்படி அவருடைய பாதத்துல என் ஆவி ஆத்மா சரீரத்தை உங்க பாதத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே.
இந்த கால வேளையில என்னை உம்முடைய கரத்துல தருகிற, தினம் தினம் எங்களை ஆச்சரியமாய் போஷித்து நீ நடத்தி கொண்டிருக்கிறீர். நீர் எங்களை நடத்துகிற பாதைகள் எல்லாம் ஆச்சரியம் ஆண்டவரே, வித்தியாசங்கள் அப்பா. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத பாக்கியம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்பதை எங்க வாழ்க்கையில நீர் ஒவ்வொரு நாளும் நிரூபித்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. ஆமே, எங்களால உமக்கென்று தருவதற்கு எதுவுமே இல்லப்பா. ஆனா எங்களையே நாங்கள் உமக்காக தருகிறோம்ப்பா. எங்க இருதயத்தை உமக்காக முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். எங்க குடும்பத்தை உமக்காக தருகிறோம்ப்பா. நீர் எங்களுக்கு செய்து வருகிற எல்லா தயவுக்காக, நன்மைக்காக, நீர் எங்களுக்கு பாராட்டுகிற கிருபைக்காக நாங்கள் உமக்கு எண்ணத்தை செலுத்துவோம். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை நான் தொழுது கொள்ளுவேன். என்னையே ஜீவ பலியாக அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆமென், இந்த சத்தத்தை கேட்கிற ஆத்துமாவே, உங்களையே நீங்க ஜீவ பலியாக கர்த்தருடைய கரத்துல கொடுத்து விடுங்க. ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய பாதத்துல நம்மை கொடுக்க கொடுக்க நம்மை அவர் ஆளுகை செய்து நிரப்ப துவங்குகிறார். இனி நான் அல்ல, கிறிஸ்து ஒருவரே நம்மில் பிழைத்திருக்க ஆரம்பிக்கிறார். கிறிஸ்து ஒருவரே நம்மில் பிழைத்திருக்க ஆரம்பிக்கிறார். கிறிஸ்துவே நம்மில் மிகுதியாய் பலுகி பெருக துவங்குகிறார். நான் அல்ல, என் கிறிஸ்துவின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என் மகிமையானவருடைய பாதத்தில் என்னை தருகிறேன். அவருக்கென்று கொடுப்பதற்கு பொன்னோ வெள்ளியோ வைடூரியமோ எதுவும் என்னிடத்தில் இல்லை. ஆனா என்னையே அவருக்கு கொடுக்கிறேன். சொல்லுங்க, இந்த கால வேளையில என்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, உங்கள் ஆவி ஆத்தும சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பதே அவர் விரும்புகிற அந்த புத்தி உள்ள ஆராதனை. இந்த கால வேளையில நம்முடைய ஆவி ஆத்தும சரீரத்தை அவருடைய கல்வாரி பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜீவ பலியாக அவருடைய சமூகத்துல தாழ்த்தி அவருடைய கல்வாரி பாதத்துல வந்து விழுகிறாப்பா. இந்த கால வேளை நம்முடைய கல்வாரி பாதத்துல வந்து விழுகிறாண்டவரே, எனக்கு வேறு தஞ்சம் இல்லை, எனக்கு வேறு கதி இல்லை. உம்மை அல்லாமல் நான் வேறு யாரிடத்தில் செல்வேன்? உம்மை அன்றி எனக்கு வேறு ஆதரவு இல்லப்பா. உங்க பாதத்திலே என்னை பரிபூரணமாய் தாழ்த்துகிறேன். இந்த நாளில் எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. எங்க பிள்ளைகளை, எங்க குடும்பத்தை எல்லாம் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. உங்க விருப்பத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிற, உங்க கல்வாரி பாதத்துல உம்முடைய சித்தத்தின்படி என்னை கொண்டு போகும்படியா என்னை தாழ்த்துகிறப்பா. நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காட்டுகிற நல்ல தெய்வமே, நான் நடக்க வேண்டிய பாதைகளை எனக்கு போதித்து தருகிறவரே. ஆமென். தகப்பனை போல தோளிலே தூக்கி சுமந்து நடத்துகிறவர், தாயை போல அரவணைத்து ஆற்றி தேற்றி கொண்டு போகிறவர், ஒரு ஆசிரியரை போல எங்களுக்கு போதித்து நடத்துகிற நல்ல பரிசுத்த ஆவியானவரே, போதித்து நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், உம்முடைய வல்லமையுள்ள பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்படி சொல்ல துவங்குவோமா? உங்க கல்வாரி பாதத்துல வந்து நிற்கிறப்பா. எனக்காக கெத்சமனே முதல் கொல்கதா மேடு மட்டும் சிந்தப்பட்ட என் ஆண்டவருடைய ரத்தத்துக்குள்ள வந்து நிற்கிறேன். என்னை ஆசீர்வதிக்கும்படியாக அவருடைய விழாவில் இருந்து ஒரு ஜீவ ஊற்று புறப்பட்டது. அவன் என்னை வாழ வைக்கும்படியாக அவருடைய விழாவில் இருந்து ஜீவ ஊற்று புறப்பட்டது. எல்லா சத்துருக்களையும் நிர்மூலமாக்கி என்னை ஆசீர்வதிக்கிற அவருடைய காயங்களில் இருந்து புறப்பட்ட அந்த நீருக்காக ஸ்தோத்திரம். தாழ்த்துக்கிறப்பா. என் பிள்ளைகளை உங்க கல்வாரி பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறாண்டவரே. ஆமே, கல்வாரியிலிருந்து வடிகிற ஒவ்வொரு துளி ரத்தமும் எங்க பிள்ளைகளை மூடட்டும். எங்கள் சபையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் விசுவாச மக்கள் எல்லாரையும் உங்க கல்வாரி பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. ஆமென். உம்முடைய ஆளுகை உண்டாகட்டும், உம்முடைய ரத்தத்தின் ஆளுகை உண்டாகட்டும். ஆமென். ரத்த கோட்டைக்குள்ளே மறைப்பீராக.
ஆமென். உம்முடைய ரத்தம் எங்கள் மீது முத்திரையாக பதிக்கப்படட்டும் ஆண்டவரே. சொல்லுங்க சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. என்னிடத்தில் நீதி என்று சொல்வதற்கு ஒன்றுமில்லப்பா ஆண்டவரே. பாவியாகிய மேல கிருபையா இருங்கப்பா. எனக்காக பரிந்து பேசுகிற உம்முடைய ரத்தத்திற்காக ஸ்தோத்திரம். எனக்காக நியாயம் விசாரிக்கிற உம்முடைய ரத்தத்திற்காக ஸ்தோத்திரமையா. என்னை தருகிறேன், என்னை தருகிறேன். ஓரி பலதரகமஷி கலரனரா ரிக்கபரபலபௌ ரப்துனோத ரகசியாத்தனரா ரிகெலேதெரே ஷெகெல மனதுரனா. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்து கானானுக்கு நேராக நடத்தும்படியாக ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் தொளிக்கப்பட்டு ஒவ்வொரு வீட்டு நிலை கதவுகளிலும் ஆமீன் கர்த்தருடைய ஆமீன் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் அடையாளமாய் தொளிக்கப்பட்டது போல இந்த கால வேளையில ஆண்டவர் நம்மை இந்த உலகத்திற்குள்ளாய் அனுப்புகிறதற்கு முன்பதாக ஆமீன் உலகத்தில் இருக்கிற மனிதர்களை பார்ப்பதற்கு முன்பதாக உலகத்தில் இருக்கிற மாயையான வேஷமான சில காரியங்களை சந்திப்பதற்கு முன்பதாக கர்த்தருடைய ஆவியானவர் ஆட்டுக்குட்டியானவர் தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை மறைத்து முத்திரை செய்து இந்த தேசத்திலே நம்மை நடத்தும்படியாக இந்த பொல்லாத உலகத்தில் நம்மை கொண்டு செல்லும்படியாக எல்லாரும் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தை விசுவாசித்து எங்க மேல அடையாளம் போடுங்க ஆண்டவரே. சத்துரு தொடாதபடி எங்க மேல அடையாளம் போடுங்க ஆண்டவரே. சங்கார தூதன் தொடாதபடி எங்க மேல அடையாளம் போடுங்கப்பா. விபத்துகள் நாச மோசங்கள் தொடாதபடி எங்க மேல அடையாளம் போடுவீராக. மரண கண்ணிகள் தொடாதபடி சத்துருவின் கிரியைகள் தொடாதபடி என்ன அடையாளம் செய்யுங்க ஆண்டவரே. பிசாசு பார்க்கும் போது உங்க மேல இருக்கிற கர்த்தருடைய ரத்தத்தை பார்க்கணும். சத்துரு உங்க மேல கை போடுவதற்கு அவன் நடுங்கணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இது கர்த்தரால் முத்திரை செய்யப்பட்ட பாத்திரம் என்பதை சத்துரு கண்டுகொள்ளணும். உங்க வீடு கர்த்தரால் முத்திரிக்கப்பட்ட வீடு என்பதை பரலோக ராஜ்யமும் சத்துருவும் பார்க்கணும். ஓரி பலதிகமஷிகலரா. ஜெபிங்க ஆத்துமாவே. ஆண்டவரே உங்க ரத்தத்துக்குள்ள என்ன தருகிறேன். என் பிள்ளைகள் மேல உங்க முத்திரை போடப்படட்டும். என் வீட்டு மேல உங்க முத்திரை போடப்படட்டும். என் மேல கர்த்தருடைய அடையாளம் விழணும் ஆண்டவரே. ஓரிகா பாபா ஷகலரனா. சத்துருவை துரத்துகிற வல்லமையான பாத்திரமா என்னை பயன்படுத்தணும் ஆண்டவரே. சத்துருவை மேற்கொள்ளுகிற சத்துருவின் வாசல்களை மிதிக்கிற வல்லமையான பாத்திரமா என்னை நீர் பயன்படுத்துவீராக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஜீசஸ் 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 ஜீசஸ். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார். பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார். பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. சொல்வோமா எல்லாரும் நல்ல கரம் தட்டி. ஜீசஸ் காத்திடுவார்.
விட்டு இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டு இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஆமே. கர்த்தருடைய இரத்தத்துக்குள்ளாய் நான் இருக்கிறேன் என்று விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி, கர்த்தருடைய இரத்தம் பரிசுத்தப்படுத்துகிற இரத்தம். ஆமென். இந்த கால வேளையில நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. ஆமென். இந்த கால வேளையில கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாக்குகிறார். அவருடைய சமூகத்தில் நிற்கத்தக்க பாத்திரவான்கள் ஆகும்படி ஒவ்வொருடைய ஆவி ஆத்துமா சரீரங்களும் பரிசுத்தமாக்கப்படுகிறது. ஏசாயாவை தொட்டது போல கர்த்தர் அநேகரை தொடுகிறார். அல்லேலூயா. அவருடைய பலத்த கரம் உங்களுடைய சிரசில வைக்கப்படுகிறது. தேவ ஜனமே, கர்த்தருடைய கரம் உன் மேல வைக்கப்படுகிறது. அவருடைய இரத்தம் உனக்கு அடையாளமாய் போடப்படுகிறது. குடும்பத்தில் போராடி கொண்டிருக்கிற அந்தகாரங்கள், சத்துருவின் கிரியைகள், வலு சர்ப்பத்தின் வல்லமைகள் எல்லாம் இன்றைக்கு தலை நசுக்கப்பட்டு போகிறது. கால வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் உனக்காக ஜெய கொடி ஏற்றுகிறார். நீங்கள் பாதைகள், உங்களுடைய பாதைகளை வழி திறந்து தந்து ஆசீர்வாதங்களை, நன்மைகளை சுதந்திரித்து கொள்ளும்படியாக உனக்கு முன்பதாக இருக்கிற எல்லா சத்துருக்களையும் கர்த்தர் இந்த கால வேளையில துரத்துகிறார். அவன் உனக்கு விரோதமாய் 1000 10,000 பேர் வந்தாலும் அது உன் மேல விழாது. உன் கண்களால கர்த்தர் உனக்கு செய்கிற ரட்சிப்பை பார்ப்பாய். ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. இந்த நாளில் நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் அநேகருக்காக புதிய வழிவாசல்களை திறந்து வைத்திருக்கிறார். ஆமென். இந்த 7ஆம் தேதியில கர்த்தர் உங்களுக்காக புதிய வழிவாசல்களை திறந்து கொண்டிருக்கிறார். கால வேளையில தேவ சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இதோ நான் உனக்காக வாசல்களை திறக்கிறேன், திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அல்லேலூயா. விசுவாசித்து கரங்களை தட்டி ஜெபித்து பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். கரங்களை தட்டி விசுவாச அறிக்கையிட்டு பெற்றுக்கொள்ளுங்க. ஓ, கர்த்தர் அந்த பாதையில இன்றைக்கு நடத்துகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் அப்படிப்பட்ட பாதையில இன்றைக்கு நடத்துகிறார். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், ஆசீர்வாதமான வாசல்களை திறக்கிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஓ ரிபாபாலா திகாமா ஷிகலாரா. வானத்தின் வாசல் திறக்கப்பட்டாயிற்று, வானத்தின் வாசல் திறக்கப்பட்டாயிற்று. ரிபா லௌடமன துராதரா. இயேசு கிறிஸ்துவே அந்த ஆசீர்வாதத்தின் வாசல், இயேசு கிறிஸ்துவே அந்த ஆசீர்வாதத்தின் வாசல். ஓ ரிபாலா திகாமா ஷிகலாரா. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறவர். ஆமே. உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடாமல் நடத்துகிற தெய்வம் அவர். உன்னை ஆசீர்வதிக்கும்படி தாம் நியமித்த ஸ்தானத்திலே உன்னை கொண்டு போய் சேர்க்கும்படி இதோ என் தூதனை உனக்கு முன்பதாக அனுப்புகிறேன், இதோ என் தூதனை உனக்கு முன்பதாக அனுப்புகிறேன். விசுவாசித்தவர்களாய் இதோ கண்களை அடைத்து, மாம்ச கண்களை அடைத்து ஆவியின் கண்களை திறந்து கர்த்தர் உங்களுக்கு முன்பாக நிறுத்தி இருக்கிற தூதர்களை பாருங்க. ஓ ரிகா பாபா ஷகலரனரா. உங்க சத்துருக்களை வெட்டி வீழ்த்தும்படியாக உருவின பட்டயத்தோடு கர்த்தர் நிறுத்தி இருக்கிற தூதர்களை பாருங்க. ரிகாமா ஷகலரதினா ரிகவரபலப ரத்னேதனா. ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே. அந்த ஜீவ விருட்சத்திற்கு போகும் வாசலை காக்கும்படியாக வீசுகிற சுடரொளி பட்டயத்தை வைத்தது போல இதோ உன்னையும் உன் குடும்பத்தையும் காவல் பண்ணும்படியாக கர்த்தர் தமது வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தை வைக்கிறார், வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தை வைக்கிறார். ரிபாலா திகாமா ஷிகலரனா. ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக பணிவிடை ஆவிகள் இறக்கப்படுகிறார்கள். ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்புகிறார். நீங்க செல்லுகிற பாதைகளில் எல்லாம் ஆமே உங்க
பாதம் கல்லில் இடராதபடி அவர்கள் தங்கள் கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள். ஓ மாம்ச கண்கள் அடைக்கப்படட்டும், ஆவியின் கண்கள் திறக்கட்டும். உன்னை சுற்றிலும் இருக்கிற அக்கினி மயமான ரதங்களை, குதிரைகளை பார். அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் உன்னோடு இருக்கிறவர் அதிகம். 1000-10,000 தமது தூத சேனைகளோடு இறங்கி வந்திருக்கிற கர்த்தர். ஆமே, நீ கூப்பிட கூப்பிட அவர் தனிமையாய் அல்ல, அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் சேனைகளின் கர்த்தர். தமது பலத்த தூத சேனை கூட்டத்தோடு உன் வீட்டுக்குள்ள கர்த்தர் இறங்கி இருக்கிறார். ஆமே, உன் காம்பவுண்டுக்குள்ள கர்த்தர் இறங்கி இருக்கிறார். உன் எல்கைகளுக்குள்ள கர்த்தர் இறங்கி இருக்கிறார். ரிபால் அதிகமாஷே, நீ எதை குறித்தும் கலங்காதே, நீ எதை குறித்தும் கலங்காதே. உலகத்தில் இருக்கிறவனின் முன்னில் இருக்கிறவர் பெரியவர். நான் உங்களுக்குள்ளாய் உலாவி, ஆமே, உன் எல்கைக்குள்ளாய் உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன். இந்த கால வேளையில் அப்படிப்பட்ட மகிமை கர்த்தருடைய ஜனத்தை சந்திக்கிறது. இந்த பகல் வேளையில் அப்படிப்பட்ட மகிமை தேவ பிள்ளைகளை சந்திக்கிறது. ஓ ரகாபானா, ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாத மகிமை கர்த்தருடைய ஜனத்தை மூடுகிறது. ரிகாபாலா, சத்துரு எதிர்த்து நிற்காத மகிமை, பிசாசு எதிர்த்து நிற்காத மகிமை, ஒரு வழியாய் வருகிறவன் 7 வழியாய் ஓடி போக பண்ணுகிற கர்த்தருடைய மகிமை இன்றைக்கு தமது ஜனத்தை மூடி இருக்கிறது. அல்லேலூயா. வியாதிகள் உன்னை கண்டு ஓடும். ஆமே, வியாதிகள், பலவீனங்கள் உன்னை கண்டு ஓடும். பலவீனங்கள், வியாதிகள் உன்னை தொட அதிகாரம் இல்லை. ஓ ரிகாபாபா ஷகலா, எகிப்தியருக்கு உண்டின பண்ணினதான வியாதிகளில் ஒன்றையும் நான் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. தரித்திரம் உன்னை தொடாது. இன்றைக்கு தரித்திரம் உன்னை தொடாது. அழிவும் நாசம் மோசங்களும் உன் எல்கைக்குள்ள இன்றைக்கு கேட்கப்படாது. அழிவு உன் எல்கைக்குள்ள கேட்கப்படாது. அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் அழிவுக்கு உன்னை ஒப்பு கொடுக்கிறது இல்லை. ஓ அல்லேலூயா. நாச மோசங்களுக்கு உன்னை ஒப்பு கொடுக்கிறது இல்லை. வாதைகள், கண்ணிகள் உன்னை தொடுகிறது இல்லை. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் எல்கைகளில் எல்லாம் காக்கும்படி கர்த்தர் தமது இரத்தத்தினாலே முத்திரை செய்கிறார். விபத்துகள் தொடாது. ஆக்சிடென்ட் ஸ்பிரிட் யாரையும் தொட கர்த்தர் அனுமதிப்பது இல்லை. விபத்தின் ஆவிகள் ஒருவர் மேலே கைபடுவது இல்லை. ஆமென். உங்க வாகனங்களை கர்த்தர் முத்திரை செய்கிறார். கர்த்தருடைய சமூகம் உங்களுக்கு முன்பதாக செல்லும். ஓ, நான் கோணலானவைகளை சுவையாக்குகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு உன் அப்பமும் தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்படுகிறது. உன் வியாதியை உன்னிலிருந்து கர்த்தர் விளக்குகிறார். உன் களஞ்சியங்கள் எல்லாம் பரிபூரணமாக்கப்படுகிறது. ஓ ரீபாலா தீகாமா ஷிகலா, உன் கரம் அநேகரை போஷிக்கும். உன் கரம் அநேகருடைய பசியை ஆற்றும். நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிவது இல்லை. நீயும் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். நீயும் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். கர்த்தருடைய கரம் ஆசீர்வதிக்கிறது. இந்த கால வேளையில கர்த்தருடைய கரம் தமது ஜனத்தை ஆசீர்வதிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. வேலையால் கூலிக்கு பாத்திரனா இருக்கிறான் தேவ ஜனமே. ஆமென். நீ தேவ சமூகத்தில் ஜெபிக்க ஜெபிக்க, நீ ஜெபத்திலே தேவ சமூகத்தில் போராட போராட உனக்குரிய கூலி உனக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. உனக்குரிய நன்மை உனக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ரீபாலதரா, பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது நம்மை படைத்த பரமபிதா நமக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா?
அதிக நிச்சயம், அதிக நிச்சயம், அதிக நிச்சயம். ஆமே ஆமே. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவைகளில் யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை, அதிலும் யாதொரு வேற்றுமையும் இல்லை, மாறுவதே இல்லை. கர்த்தருடைய வாக்கு மாறுவதே இல்லை, கர்த்தருடைய சொல் தவறுவதே இல்லை, கர்த்தருடைய வார்த்தைகள் மாறப்போவதே இல்லை. நேற்றும் இன்றும் என்று மாறாதவர், அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் அல்ல, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருக்கிறவர் அல்ல. காத்திருந்தாய் அல்லவோ? கால வேளையில எல்லாரும் நித்திரை செய்யும் போது நீ மாத்திரம் எழுந்திருந்து ஜெபிக்க துவங்கினாய் அல்லவோ? நான் உன்னை ஆசீர்வதிக்காமல் போக விடுகிறது இல்லைன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அவர் ஆசீர்வதிக்காமல் உன்னை விடுகிறது இல்லை. உபாகமம் 33வது அதிகாரம் 12வது வசனத்திலே பென்யமீன் கோத்திரத்தை மோசே ஆசீர்வதிக்கும் போது இவ்வனமாக சொல்லி ஆசீர்வதிக்கிறான். ஒரு மகத்தான ஆசீர்வாதம் பென்யமீனை குறித்து. அவன் கர்த்தருக்கு பிரியமானவன், அவரோட சுகமாய் தங்கி இருப்பான், அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்கைக்குள்ளே வாசமாய் இருப்பார் என்று. இந்த காலை வேளையில தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற ஆத்துமாவே, ஆன்லைன் மூலமாக யூடியூப் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஆத்துமாவே, கர்த்தருக்கு பிரியமானவன், அதிகாலையிலே தேவனை தேடுகிறவன் கர்த்தருக்கு பிரியமானவன், அதிகாலையிலே தேவனோடு அமர்ந்திருக்கிறவன் கர்த்தருக்கு பிரியமானவன். எந்த ஆத்துமா தேவனை உண்மையா நேசிக்குமோ அவர்கள்தான் காலையிலே ஆயத்தமாகி தேவ சமூகத்தில் காத்திருப்பார்கள். பேருக்காக தேடுகிறவர்களால காலையில எழும்பி தேவ சமூகத்தில் இருக்க முடியாது. உண்மையாய் தேவனை நேசிக்கிறவர்கள் தூக்கத்தையும் வெறுத்து, தமக்கு சுகமாயிருக்கிற எல்லாவற்றையும் வெறுத்து தேவனுக்காக தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவன் கர்த்தருக்கு பிரியமானவன், அவரோட சுகமாய் தங்கி இருப்பான். காலை வேளையில நீ சுகமாய் தேவ சமூகத்தில் தங்கி இருப்பாய். கர்த்தரோடு இன்றைக்கு நீங்கள் சுகமாய் தங்கி இருப்பீர்கள். அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றுவார். எல்லா நாளும் கர்த்தருடைய காவல், தேவனுடைய ரகசிய செயல், கர்த்தருடைய ஆச்சரியமான வழிநடத்துதல் உங்க குடும்பத்தில் இன்றைக்கும் இருக்கும். இனிமேலும் ஒவ்வொரு நாட்களிலும் கர்த்தருடைய அதிசய செயல் உங்க குடும்பத்திலும், உங்க வீட்டிலும், உங்க சந்ததி மேலையும், தலைமுறை மேலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய காவல் ஆமென் நிச்சயமாய் பிரதியட்சமாய் இருக்கும். ஆமென். உங்கள் எல்கைகளுக்குள்ளாய் கர்த்தரே வாசம் பண்ணுவார். உங்க எல்கைகளுக்குள்ளாய் கர்த்தரே வாசம் பண்ணுவார். எனவே தேவ ஜனமே, உன் எல்கைகள் இன்றைக்கு பரிசுத்தமாய் இருக்கட்டும். சினிமா சீரியல் எதுவும் உங்க எல்கைக்குள்ள கேட்கப்பட வேண்டாம். கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த காரியத்திற்கும் இன்றைக்கு நீங்க இடம் கொடுக்காதீங்க. வீணான பேச்சுகளுக்கோ, வாக்குவாதங்களுக்கோ, சண்டைகளுக்கோ, முறுமுறுப்புகளுக்கோ இடம் கொடுக்க வேண்டாம். இந்த நாள் அதிகமாய் தேவனோடு நீங்கள் சுகமாய் தங்கி இருக்கிற நாளாய் இருக்கட்டும். இந்த நாள் அதிகமாய் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற நாளாய், அவருடைய சத்தத்தை கேட்டு ஆமே மணவாளனோடு உறவாடுகிற நாளாய் இந்த நாள் இருக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தை வாசிப்பதிலும், வேதத்தை தியானிப்பதிலும், ஆமே அவருக்கு சித்தமான ஊழியத்தை செய்வதிலும் இந்த நாள் ஆமே அவருக்குரிய நாளா இருக்கட்டும். ஆமே அவரோட அவன் சுகமாய் தங்கி இருப்பான் என்று கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமே இந்த வார்த்தையின் பிரகாரமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துகிறபடியினாலே எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா?
அப்படியே முடிந்தவர்கள் ஆண்டுடைய சமூகத்திலே முழங்கால் படிக்கட்டு பரலோக தேவனை நாம நோக்கி பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி என்னுடைய பாதபடி என்று சொன்ன ஆமென் பரலோக தேவனை அவருடைய பாதபீடத்திலிருந்து நோக்கி பார்த்து சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கரம் இந்த வேளையிலே ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியில் வெளிப்படும்படியாக அப்படியே நாவ திறந்து எல்லாரும் துதிக்க ஆரம்பிப்போமா? எல்லாரும் துதிக்க ஆரம்பிப்போம். உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஆண்டவரை துதிக்க ஆரம்பிப்போம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற கர்த்தர் இன்னைக்கு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதங்களை செய்ய போதுமான தெய்வமாய் இருக்கிறார். இதை உணர்ந்து ஆண்டவரே என்னை முழுவதும் உடைய பாதத்துக்குள் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி எல்லாரும் நாவ திறந்து கரங்களை தட்டி ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் thank you Jesus thank you Jesus ஹல்லேலூயா. கூப்பிடுகிற எளியவனையோ உதவியற்ற சிறுமையானவனை அவர் விடுவிக்கிற கர்த்தர். ஆமென். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு பதில் கொடுக்கிற கர்த்தர். இன்னைக்கு யார் யார் இந்த சத்தம் கேட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதங்களை செய்யும்படியாக பாளையத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறதற்காக கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவரே இந்த கால வேளைக்காய் ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த காலை வேளைக்காய் மக்கு ஸ்தோத்திரம். இந்த அதிகாலை வேளையிலே உடைய பாதத்திலே காத்திருக்கிற ஆண்டவரே, காத்திருக்கிற என்னுடைய வாழ்க்கையில புது கிருபைகள் உண்டாகும்படியாய் உடைய பிரசன்னம் ஆண்டவரே வெளிப்படும்படியாய் உடைய வல்லமை வெளிப்படும்படியாய் உடைய அற்புதம் வெளிப்படும்படியாய் ஆண்டவரே இந்த நாள் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போமா? நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. உடைய அளவில்லாத கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளை தொடுவதாக, ஒவ்வொரு பிள்ளைகளை தொடுவதாக. அப்படி ஆவியானவருக்கு விட்டு கொடுத்து ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஆமென் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உற்சாகமாய் எல்லாரும் கரங்களை தட்டி யாரும் சோர்வுக்கு இடம் கொடுக்காத வண்ணமாய் வானத்தையும் பூமி படைத்த சர்வ வல்லமைகள் தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆளுகை செய்யும்படியாக ஆண்டவரை துதிக்க ஆரம்பிப்போம். Hallelujah, 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 hallelujah. Hallelujah. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Hallelujah. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் வரவழைக்கிற கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான தடைகளை உடைத்து போடுவீராக. இந்த நாள்ல புதிய வழிகளை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறதற்காக நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா புதிய வழிகளும் ஆண்டவரே திறக்கட்டும் ஐயா. சத்துரு அடைத்து வைத்திருக்கிற எல்லா வழிகளும் திறப்பதாக. ஹல்லேலூயா. மக்கு ஸ்தோத்திரா, 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 ஸ்தோத்திரா. எல்லாரும் துதிங்க. ஆமென், ஆமென், ஆமென். ஜெபத்தை கேட்கிற கர்த்தர், மாமிசமான யாவருடைய ஜெபத்தை கேட்கிற கர்த்தர், நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். உன்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். உனக்கு அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. மக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. Hallelujah. ஓ ராஷாகாலா ரிமாலா ராஷாகாலாரா. எல்லாரும் துதிங்க, மகிமைப்படுத்துங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இந்த நாள்ல சத்துரு போட்டிருக்கிற திட்டங்கள் எல்லாம் அழியட்டும். பிசாசு போட்டிருக்கிற திட்டங்கள் எல்லாம் அழியட்டும். பிசாசு வைத்திருக்கிற கண்ணிகள் எல்லாம் அழியட்டும். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா சத்துருடைய திட்டங்களும் எல்லா சத்துருடைய கண்ணிகளும் அழிக்கப்பட்டு போவதாக. ஆமென். உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா அந்தகாரங்களும் இயேசுவின் நாமத்தில் அழிந்து போவதாக. எல்லா வானமண்டலத்தின் வல்லமைகள், இப்பிரபஞ்சத்தின் ஆவிகள், தேசாதிபதியின் வல்லமைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அழிந்து மாறுவதாக. இயேசுவின் நாமத்தில் அழிந்து மாறுவதாக.
ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ ரீமாலா ரஷகாலாரா. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்தரே மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய மகிமையான பிரசன்னத்துக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பங்கள விடுதலை உண்டாகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிற தேவனுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதிகாலை வேளையிலே சகாயம் பண்ணுகிற சர்வ வல்லமையுள்ள தேவனாய கர்த்தர் ஒவ்வொரு குடும்பங்களிலும் நீர் சகாயராய் வெளிப்பட்டு கொண்டிருக்கிற தேவனுக்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இன்னைக்கு ஆண்டவர் விசாலத்தை கட்டளையிடுகிறார். ஆமே, ஆபத்து வேளையில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லி இருக்கிற கர்த்தர் இன்னைக்கு இந்த அதிகாலை வேளையில இந்த சத்தம் கேட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் விடுதலை கட்டளையிடுகிறதற்காக நன்றி, விடுதலை கட்டளையிடுவதற்காக நன்றி. எல்லாரும் கரங்களை தட்டி விடுவிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரை எல்லாரும் மகிமைப்படுத்த ஆரம்பிப்போமா? ஆமே, நாம் ஆராதிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நம்மை தப்புவிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமே, நன்றி ராஜா, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, மக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. அப்படியே ஆண்டுடைய சமூகத்திலே உங்களுடைய வலது கரத்தை பரத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டுடைய சமூகத்தில் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஒப்பு கொடுத்து இந்த நாள்ல சத்துரு வைத்திருக்கிற திட்டங்கள் எல்லாம் அழிக்கப்படட்டும். யோபு 42வது அதிகாரம் 2வது வசனத்தை படிக்கும் போது யோபு சொல்லுகிறான், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. உன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எதை செய்ய நினைத்தாரோ அது தடைபடாது. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஆமென், தேவரீர் எல்லாவற்றையும் செய்ய நீர் வல்லவர். வலது கரத்தை பரத்துக்கு நேர உயர்த்தி சொல்லுமா, என் வாழ்க்கையில ஆண்டவரே நீர் என்ன செய்ய திட்டமா இருக்கிறீரோ ஆண்டவரே அதை தடை செய்ய முடியாதப்பா. எந்த சத்துருவை தடை செய்ய முடியாதப்பா, எந்த பொல்லாங்கனை தடை செய்ய முடியாதப்பா. என் வாழ்க்கையில நீர் முன்குறித்திருக்கிறத நீர் நிறைவேற்ற வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறேன், நிறைவேற்ற வல்லமை உள்ள தெய்வமாயிருக்கிறீர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ ரஷகமா லிமாலா ரஷகலாரா. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. இயேசுப்பா நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒப்பு கொடுங்க, உங்க பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க, உங்க குடும்பத்தை ஒப்பு கொடுங்க. இந்த நாள்ல ஆமென், பிள்ளைகள் பாதுகாக்கப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய கருத்துக்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த நாள்ல உடைய பாதுகாப்பின் கரம் குடும்பத்தில் வெளிப்படுவதாக. ஆண்டவரே தேவ தூதர்களை கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்தார்களோ, குடும்பங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா விதமான அந்தகாரங்களை மாறி போவதாக. போக்கில் வரத்திலோ கர்த்தருடைய பாதுகாவல் உண்டாவதாக. இந்த நாள்ல வாகனங்கள்ல போகும்போது ஆண்டவருடைய பாதுகாவல் உண்டாகட்டும் ஆண்டவரே, உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. குடும்பத்திலே போராடுகிற பாவத்தின் வல்லமைகள் அழிக்கப்படுவதாக. ஓ சாபத்தின் வல்லமைகள் அழிக்கப்படுவதாக. குடிவரின் ஆவிகள் மாறி போவதாக.
இயேசுவின் நாமத்தினாலே குடும்பம் பரிசுத்தமாகட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீடுகள் பரிசுத்தமாகட்டும். ஆண்டவரே, ஒரு பெத்தேலாய் மாறட்டும் ஆண்டவரே. துதிக்கிற துதிதுனி கேட்கிற இடமாய் மாறட்டும் ஆண்டவரே. தேவதூதர்கள் ஏறுகிற இறங்குகிற இடமாய் மாறட்டும் ஆண்டவரே. இருக்கிற இடம் பரிசுத்தமாகட்டும். இப்பொழுதே இருந்து ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சுற்றிலும் ஆண்டவரே, அக்கினிமயமான ரதங்களோடு குதிரைகளோடு கர்த்தர் எழுந்தருள்வீராக. தேவ மகிமை வெளிப்படுத்துவீராக. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் ஒவ்வொரு குடும்பங்களில் நடப்பதாக. வியாதிகள் மாறுவதாக, சிறையிருப்புகள் மாறுவதாக, போராட்டங்கள் மாறுவதாக. ஆண்டவருடைய காருண்யம் ஒவ்வொரு குடும்பங்களும் வெளிப்படட்டும் ஆண்டவரே. உடைய காருண்யம் பெரியதல்லவோ, உடைய காருண்யம் பெரியதல்லவோ. உடைய இரக்கங்களுக்கு முடிவில்லப்பா, உடைய இரக்கங்களுக்கு முடிவில்லப்பா. உடைய பாதத்திலே காத்திருக்கிற ஒரு பிள்ளைகள் கூட வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நோக்கி பார்த்து வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா. இன்னைக்கு ஆண்டவரே, இந்த ஜெபத்தின் மூலமா இணைந்து யார் யாரெல்லாம் உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, வெட்கப்படுகிற அனுபவம் தூரமாய் போவதாக, தூரமாய் போகட்டும் ஆண்டவரே. முகாந்திரம் இல்லாமல் உம்முடைய ஜனத்தை அழிக்க துடிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்களாக. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென், ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். தடைகளை உடைக்கிறவர் இந்த நாள் நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பதாய் கடந்து போங்கப்பா, கடந்து போங்கப்பா. வேலை செய்கிற வேலை ஸ்தலங்களில் எல்லாம் மனுஷர் தயவை கட்டளையிடுவீராக. அதிகாரிகள் முன்பதாய் கர்த்தர் தயவை கட்டளையிடுவீராக. ஆமென். தூர இடங்கள் ஆண்டவரே, வேலை செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் பாதுகாக்கப்படட்டும் ஆண்டவரே. சமீபத்திற்கு தூரத்திற்கு தெய்வமாக இருக்கிறவரே, இந்த நாள் ஆண்டவரே, வீடுகளை ஜபித்துக் கொண்டிருக்கிற தாயார்களுக்காய் ஜபிக்கிறேன். இந்த நாள் விசேஷித்த ஜபா ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்புவீராக. இந்த சத்தம் கேட்டு ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்திலும் இருக்கிற போராட்டங்கள் மாறட்டும் ஆண்டவரே, போராட்டங்கள் மாறுவதாக. ஆமென் ஆண்டவரே, ஆமென். சமாதானம் இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு உலகத்தால கொடுக்கும் எடுக்க முடியாத தெய்வீக சமாதானம் உண்டாகட்டும். மறைந்து மறைந்து செயல்படுகிற சகல விதமான வியாதிகளும் வியாதியின் கொடூரங்களும் இயேசுவின் நாமத்தினாலே அழிந்து மாறுவதாக. நாச மோசம் குடும்பங்களை விட்டு மாறி போகட்டும் ஆண்டவரே. பொல்லாங்க நெய்கிற அக்கினி அஸ்திரங்கள் எல்லாம் அழிந்து போவதாக. மந்திரங்கள் வெள்ளி சூரியங்கள் பலிக்காமல் போவதாக. இன்னைக்கு பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற கண்டிகள், தோண்டப்படுகிற குழிகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே தாண்டி செல்ல உதவி செய்வீராக. நீங்க கரம் பிடித்து நடத்துங்க ஆண்டவரே, நீங்க கரம் பிடித்து நடத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரத்தை நீங்க பிடித்துக் கொள்ளுங்கப்பா. ஆமே. சத்துரு புகக்கூடாது ஆண்டவரே, குடும்பங்களுக்கு விரோதமாய் சத்துரு புகக்கூடாது ஆண்டவரே. கர்த்தர் யுத்தம் பண்ணுவீராக. நீரே யுத்தத்தில் வல்லவராய் இருக்கிறீங்கப்பா. அதிகால வேளையில உங்களுடைய பாதத்துல காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவர் யுத்தம் பண்ணுங்கப்பா, நீங்க யுத்தம் பண்ணுங்கப்பா. அக்னிமயமான ரதங்களோடும் குதிரைகளோடும் நீங்க யுத்தம் பண்ணுங்கப்பா. வீட்டை சுற்றிலும் ஆண்டவரே அக்னி மதிலால பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா, வேலி அடைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. தேவ பாதுகாப்பு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டாகட்டும். இதனால உண்டாகும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே இன்னும் விசுவாசம் வளருவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓரி மலர ஷகபலி மலர கலரா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை இந்த நாள்ல காண பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்றி தகப்பனே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீட்டில் வெளிப்படட்டும், குடும்பங்களை வெளிப்படட்டும். ஆமே. மரண பயம், மரண திகில் குடும்பங்களை விட்டு மாறி போவதாக, மாறி போவதாக. இடுக்கண் மாறி போவதாக, போராட்டங்கள் மாறி போவதாக. ஆமே. எதிர்பார்த்திருக்க நன்மைகள் இந்த நாள் நம்முடைய பிள்ளைகளுக்கு கைகூடி வரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரப்பா.
கற்பத்தின் கனிக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கற்பத்தின் கனியை கட்டளையிடுங்க ஆண்டவரே. ஆமென். கற்பத்தின் கனி கர்த்தரால் வர சுதந்திரம் அல்லவா? ஆமென் ஆண்டவரே. நெடுநாள் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்கப்படுமே. விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் அல்லவா? ஆண்டவரே, காத்திருக்குதல் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு முடிவு உண்டாகட்டும். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னீங்கல்லப்பா. ஆமென் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின்படியாய் கர்த்தர் அற்புதத்தை காண செய்வீராக. உடைய கரத்தில் உண்டாகிற நன்மை குடும்பங்கள்ல உண்டாகட்டும். தூர தேசங்கள்ல வேலை செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் பாதுகாக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆமென். ராணுவத்தில் வேலை செய்கிற பிள்ளைகள் பாதுகாக்கப்படட்டும். ஆமென் ஆண்டவரே. ஆண்டவருடைய கரம் கூட இருப்பதாக. ஆபத்துகள் நாசமோஷங்கள் தொடாதவனமாய், ஆமென், பிள்ளைகளுக்கு விரோதமாய் மனுஷனுடைய திட்டங்கள் பலிக்காதவனமாய் கர்த்தர் வேலி அடைத்துக் கொள்வீராக. கர்த்தரே வேலி அடைத்துக் கொள்வீராக ஆண்டவரே. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. முடிந்தால் ஆண்டுடைய சமூகத்தில் அப்படியே முழங்கால் படியிட்டு இந்த நாளுக்கான தேவைகளை கர்த்தர் சந்திக்கணும். அநேக குடும்பங்கள் கடன் பாரத்தை நிமித்தம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை இந்த நாளுக்கான தேவைகளை சந்திங்கப்பான்னு சொல்லி இரண்டு கரங்களையும் பரத்துக்கு நேராக உயர்த்தி அதின் நாளுக்குரிய தேவைகளை ஆச்சரியமாய் சந்திக்கிற கர்த்தர். பூமியும் அதன் நிறைவும் அவருடையது, பொன்னும் வெள்ளியும் அவருடையது, உலகமும் அதன் குடிகளும் கர்த்தருடையது. ஆண்டவரிடத்துல தான் எல்லாம் இருக்கிறது. ஆண்டவரிடத்துல கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாள்ல என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. இயற்கைக்கு அப்பாற்பட்ட வழிகள் திறக்கட்டும். ஆமென். ஜெபிங்க, நாம திறந்து ஜெபிங்க. இந்த சத்தம் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஜெபிங்க. பரிசுத்த பிதாவே, இன்னைக்கு ஆண்டவர் இந்த சத்தம் கேட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஆமென் வழிகள் திறப்பதாக. வானத்தின் பலகணியை திறப்பீராக. பரிசுத்த பிதாவே, வானத்தின் பலகணியை திறப்பீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவைகளை சந்திக்க ஆண்டவரே. கடன் பாரத்தை நினைத்து புலம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இன்னைக்கு அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா. அநேக குடும்பங்கள் கடன் பாரத்தை நிமித்தமாய் ஆண்டவரே, ஆமே, மரித்தால் நல்லது என்று சொல்லி புலம்புகிற ஆண்டவரே ஆத்துமாக்கள் உண்டுப்பா. ஆண்டவரே, இந்த நாள் ஆண்டவர் இந்த கடன் பாரத்துக்குள்ள புலம்புகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் அற்புதங்களை காண செய்யும்படியா ஜெபிக்கிறேன். மனுஷர் தயவை கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறேன். தேவ கரம் கூட இருக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஆமே, நீக்கு போக்கு வழிகளை உண்டாக்கி கர்த்தர் ஆச்சரியமாய் நடத்துவீராக. மண்ணான மனுஷர்கள் பலவந்தம் செய்யாதபடி திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவிகரம் நீட்டுவீராக. நீர் கரம் பிடித்து நடத்துவீராக. சேனைகளின் கர்த்தாவே, எங்கள் புயபலமாய் இருக்கிறவரே, நாங்கள் நம்பி இருக்கிற எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, கர்த்தாவே, நீர் செய்ய நினைத்து தடைபடாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் புதிய வழிகளை திறப்பீராக. நன்மைகளை காண செய்யும் ஆண்டவரே, நன்மைகளை காண செய்யும் ஆண்டவரே. இந்த நாள் ஆண்டவரே, குடும்பங்கள் ஆண்டவரே ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படட்டும். எங்கள் தேசத்துல சமாதானம் உண்டாகட்டும். குடும்பங்கள் ரட்சிக்கப்படட்டும். உங்களுடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை குடும்பங்கள் காணட்டும் ஆண்டவரே. பாவத்துக்குள் சாபத்துக்குள் அடிமையாக இருக்கிற பிள்ளைகள், இருளில் இருக்கிற ஜனங்கள் உங்களுடைய வெளிச்சத்தை காண்பார்களாக. பரிசுத்தரே, உங்களுடைய வெளிச்சத்தை காண்பார்களாக. உங்களுடைய வெளிச்சம் ஆண்டவரே தேசத்தில் ஆண்டவரே வெளிப்படட்டும் ஆண்டவரே. வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னபோது வெளிச்சம் உண்டாயிற்று அல்லவோ. வெளிச்சம் ஆண்டவரே ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளாய், ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளாய், ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளாய் இது அதிகாலை வேளைகளில் பிரசன்னமாகட்டும், பிரசன்னமாகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தெய்வீக சமாதானம் உண்டாகட்டும். ஆமென். ஆளுகை செய்கிற ஒவ்வொரு அதிகாரிகளும் உம்முடைய கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆமென், ஆமென், ஆமென். தேசத்தில் மெய்யான சமாதானம் உண்டாவதாக. சபைகள் பாதுகாக்கப்படட்டும், ஊழியர்கள் பாதுகாக்கப்படட்டும், விசுவாச பிள்ளைகள் பாதுகாக்கப்படட்டும், குடும்பங்கள் பாதுகாக்கப்படட்டும், மிஷனரிகள் பாதுகாக்கப்படட்டும். ஆண்டவருடைய காருண்ய கூட இருக்கும்படியே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் விசுவாசத்தோடு கரங்களை தட்டி உற்சாகமாய்
நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆவியானவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படியே இரண்டு கரங்களை உயர்த்தி தேங்க்யூ ஜீசஸ். ராஜா நீர் செய்த நன்மைகள் எண்ணி முடியாதையா. ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவ நாளெல்லாம் நான் ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவ நாளெல்லாம். அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து தீனம் வைத்தீரையா. ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து தீனம் நன்றி சொல்ல வைத்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா. இயேசு ராஜா நன்றி ராஜா. இயேசு ராஜா நன்றி ராஜா. இயேசு ராஜா நன்றி ராஜா. இயேசு ராஜா நன்றி ராஜா. என் இயேசு ராஜா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. உடைய அளவில்லாத கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதிகாலை வேளையிலே எங்களை தட்டி எழுப்பி புது கிருபையினாலும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினாலும் எங்களை மூடி இருக்கிற மேலான கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதங்களையும் அதிசயங்களையும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காண செய்திருக்கிற மேலான தயவிற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரத்தை நீங்க பிடித்துக் கொள்ளுங்கப்பா. இந்த நாள் சமாதானம் சந்தோஷத்துக்குரிய நாளா இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னை எங்களை முழுவதுமாய் உடைய பாதத்துக்குள்ளே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த நாள்ல ஒவ்வொருவரோடு கூட இருந்து நடத்தி ஆசீர்வதித்து ஆளுகை செய்வாராக. ஆமென்.